கதிரேசன் அவர்களோட வீட்டில் அல்ல பழங்களாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சமீபத்தில் தெரிய வந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாட்சி இந்த ஒரு தம்பதி நடிகர் தனுஷ் அவர்கள் எங்களோட பையன் தான் அப்படின்னு கேஸ் போட்டதன் மூலயமா மக்கள் மத்தியில் மிக பிரபலமானவங்களாக மாறி இருந்தாங்க. அந்த ஒரு கேஸ் தனுஷ் சார் அவர்கள் மீது தான் நல்லபடியாக போயிருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு கேஸில் தோத்துருந்தாங்க. அதை தொடர்ந்தே கதிரேசன் அவர்கள் அந்த கேஸில் தோத்ததுனால ரொம்பவே மனமுடிஞ்சு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரும் இறந்து போயிருந்தாரு. கதிரேசன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி தனியா தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க இருக்க வீடு ரொம்பவே பழைய வீடா இருந்திருக்கு, கூரை வீடா தான் இருந்திருக்கு. அதனால அந்த வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. அந்த கூரை வீட்டை இடிச்சிட்டு அந்த வீட்டை மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்ததுனால அந்த வீட்டில் ஒரு சில விஷயங்கள் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் பணங்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது கதிரேசன் அவர்கள் அவங்களோட மனைவிக்காக இந்த பணங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருந்திருக்காரு. கதிரேசன் அவர்களுக்கும் புது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவருமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் காசு சேர்க்கிறது. அவரு பானை இருக்கும் இல்லையா, அதில் நிறைய காசுகள் சேர்த்திருக்காரு. அது இப்போது இருக்க 500, 2000 அந்த மாதிரிலாம் கிடையாது. பழங்காலத்து காசு இருக்கும் இல்லையா, அவர் இருந்த பீரியட்ல இருந்த காசுகளுமே நிறைய சேர்த்து வச்சிருந்திருக்காரு. அண்ட் இப்போ இருக்க காசுகளையுமே நிறைய சேர்த்து வச்சிருந்திருக்காரு. தான் மகன் என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வந்துடுவான், கண்டிப்பா இந்த பணம்லாம் நமக்கு உதவும், அண்ட் அந்த நேரத்தில் நம்ம வீடு கட்டி ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிறது அவரோட ஐடியாவா இருந்திருக்கு. அதனால தான் காசு சேர்த்து வச்சிருந்திருக்காரு. அண்ட் நடிகர் தனுஷ் அவர்கள் கூட அவங்களோட பையன் மாதிரி இருக்கவும் தான் கேஸ் கூட போட்டிருந்தாரு. கேஸ்ல தோத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவர் சேர்த்து வச்சிருந்த காசுகள் கிடைச்சிருக்கு. அதை பார்த்து மீனாட்சி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி ரொம்பவே கதறி எழுதிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் தான். அதுலயும் குறிப்பா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எங்க இருக்கு ஓட்டு போட போறாங்க, எப்போ வராங்க, என்னென்ன குறியீடுகள்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்ச் பை இன்ச்சா நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு முன்னணி நடிகரான அஜித்குமார் அவர்கள் 6:45 ஓட்டு போடுறதுக்காக கிளம்பி வந்துட்டாரு. திருவான்மையூர்ல உள்ள ஒரு பூத்துல அவர் முதலாளா ஓட்டு போடுறதுக்காக போயிருந்தாரு. அண்ட் வரிசையில் நின்றுட்டு இருந்தாரு. அந்த ஒரு டைம் அங்க ஒரு பெரியவரும் இருந்துட்டு இருந்தாரு. அஜித்குமார் சார் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால அங்க இருந்தவங்க சடனா அவரை உள்ள போறதுக்கு வழி விட்டு இருந்தாங்க, வரிசையில நிக்க விடல. ஆனா அந்த இடத்துக்கிட்ட இருந்த ஒரு பெரியவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எனக்கு 82 வயசு ஆகுது, சீனியர் சிட்டிசன், நான் வரிசையில் நின்றுட்டு இருக்கேன், என்ன நீங்கள் உள்ளே போக அலோவ் பண்ணலை, ஆனால் ஒரு நடிகர் வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால ஈஸியாக அவரை உள்ளே போக அலோவ் பண்ணுறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அஜித்குமார் சார் கூட அந்த பெரியவர்கிட்ட பேசியிருந்தாரு. நீங்களே முன்னாடி போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவரை உள்ள அனுப்பி வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அஜித்குமார் சார் வரிசையில் நின்று அண்ட் அதுக்கப்புறம் உட்காந்து இருந்து தான் அவர் ஓட்டு போட்டு போயிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.